ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். மூன்றாம் தந்திரம் வந்துட்டோம். அதுல முதல் தலைப்பு அட்டாங்க யோகம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து அதுல இயமத்தை கடைபிடிக்கணும். இயமம் கடைபிடிக்கலைன்னா இந்த உடல் அழிந்து விடும் பார்த்தோம். அடுத்து நியமம் பார்த்தோம். நியமத்தை நாம கடைபிடித்தா இந்த உடலுக்குள்ள இருக்கிற இறைவனை நம்மளால போய் நெருங்கி விட முடியும் அப்படின்னு பார்த்தோம். அட்டாங்க யோகம் பார்க்கும்போதே என்ன பார்த்தோம்னா, நம்ம நியமத்தை ஃபுல்லா நான் கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நியமத்துக்கு வருவேன். நியமத்தை ஃபுல்லா கடைபிடிச்சிட்டு ஆசனத்துக்கு வருவேன். அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. அப்படி நம்மளால போகவும் முடியாது. இயமத்தை கடைபிடிக்கும் போதே நம்மளால எதெல்லாம் ஈஸியா விட முடியுமோ அதெல்லாம் விட்டுட்டு இருக்கும் போதே எதெல்லாம் நம்மளால பழகிக்க முடியுமோ அதெல்லாம் நாம பழகிக்கணும். எல்லாமே அட் அ டைம்ல நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு தான் நம்ம விளக்கம் பார்த்தோம். அப்ப இயமம் நியமம் நம்ம செய்துட்டு இருக்கும் போதே ஆசனமும் நாம செய்ய ஆரம்பிக்கணும். இப்ப ஆசனம் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆசனத்துக்கு திருமூலர் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா இருக்கை. இருக்கைன்னா நம்ம உட்காரக்கூடிய இடம். சேரை இருக்கை, சோஃபா இதெல்லாம் இருக்கைன்னு சொல்வோம். அப்ப திருமூலர் சொல்லும் போதே நம்ம உட்கார்றத தான் ஆசனமா சொல்றாரு. அதுலயும் ரொம்ப குறிப்பிட்ட சில ஆசனங்களை தான் சொல்ல போறாரு. இப்ப இயமத்தை கடைபிடிக்கலைன்னா உடல் அழியும், நியமத்தை கடைபிடித்தா இறைவன் அடையலாம்னு சொன்னாரு. இப்ப ஆசனம் செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம அடுத்த நிலைக்கு இந்த உடலை வச்சுதான் நம்ம போக போறோம். அப்ப அந்த உடலை நாம எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னா, அவர் கொடுக்கிற பயிற்சியே கண்ணு, காது, மூக்குக்கு தான் பயிற்சி கொடுக்க போறாரு. அப்ப அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம உடலை மறந்து நாம ரிலாக்ஸா இருக்கணும். இப்ப நமக்கு ஒரு ஆசனம் பிடிக்கல, அதுல அதுல செய்யறதுக்கு விருப்பமே இல்ல அப்படின்னா அந்த ஆசனத்துல உட்கார்ந்துட்டு நம்ம புருவ மத்திய பார்க்கணும், நாக்க கவனிக்கணும் அப்படிலாம் சொன்னா நம்மளால செய்ய முடியாது. அப்ப ஆசனம் நமக்கு பிடித்த மாதிரி இருக்கணும். அப்ப அந்த ஆசனத்தை மட்டுமே நாம பழகுனாலே போதும். இதத்தான் ஆசனத்துல சொல்ல போறாரு. 8 ஆசனங்களை பத்தி மட்டும்தான் சொல்ல போறாரு. இப்ப எதுக்காக அவர் ஆசன பயிற்சி எடுத்தாரு? இயமம், நியமம் வச்சுட்டு அடுத்து வேற ஏதாவது ஒரு பயிற்சி கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? உடலுக்கு எல்லாமே ஆரோக்கியமான பயிற்சி தானே. ஒரு நடனம் ஆடுவதையோ இல்ல வேற சில பயிற்சிகளையோ அந்த இடத்துல வைக்காம எதுக்காக ஆசனத்தை சிறந்த பயிற்சியா தேர்ந்தெடுத்திருக்காங்க? இந்த நிலைக்கு ஆசனம் எதற்கு அப்படின்னா, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு விலங்கால மனிதனை விட அதிகமா ஓட முடியும். மனிதன் எந்த விலங்குகள் அளவுக்கு மனிதனால வேகமா ஓட முடியாது. விலங்குகள் அந்த அளவுக்கு வேகமா ஓடும். ஆனா ஓடுன கொஞ்ச நேரத்துல அது சோர்ந்து தளர்வாகி அப்புறம் அப்படியே நின்னுடும். அடுத்து திரும்ப அது எனர்ஜி எடுத்துட்டு ஓடும். இந்த மாதிரி தான் விலங்குகளால முடியும். ஆனா மனிதர்களால நிதானமா நடந்துகிட்டே இருக்க முடியும். அப்படி வாழ்ந்த மனிதர்களை தான் நம்ம நாடோடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களுடைய பயிற்சியே தொடர்ந்து அவங்களால நடந்துகிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு நடந்துகிட்டே இருந்துட்டு அவங்க அடுத்த அந்த ஒரு நிலையில இருந்து அப்படியே ஒரு இருக்கை நிலைக்கு வரும்போது அவங்க உடல்ல நிறைய மாற்றங்களை அவங்களால உணர முடிஞ்சிருக்கு. அதத்தான் அவரும் ஆசன பயிற்சியில சொல்றாரு. அப்ப ஆரோக்கியமான உடல்னா நமக்கு நல்ல அசைவு இருந்தா போதும். அதுக்காக நம்ம விலங்குகள் அளவுக்கு ஹெவி ஒர்க் அவுட்டு, தாவுறது, ஓடுறது அந்த மாதிரி பெரிய ஒர்க் அவுட்லாம் அவர் செய்ய சொல்லவே இல்ல. ரிலாக்ஸா எவ்வளோ நேரம் நம்மளால உட்கார்ந்து ஒரு பயிற்சியை செய்ய முடியுமோ அதற்கு என்ன மாதிரியான ஆசனம் தேவையோ அதை தான் சொல்லியிருக்காரு. ஆசனம் அப்படின்னாலே இருக்கைன்னு சொல்லியிருக்காரு. பதஞ்சலி இதான் எப்படி விளக்கியிருக்கான்னா, ஸ்திரம், சுகம், ஆசனம். ஸ்திரம் அப்படின்னா அசையாம இருக்கிறது.
சுகம் அப்படின்னா சுகமாவும் இருக்கணும். ஒரு ஆசனத்துல நம்ம அசையாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா பல்ல கடிச்சிட்டு தம் கட்டி அப்படி இருந்தாதான் அசையாம இருக்க முடியும் அப்படின்னு நினைப்போம். அப்படி இருக்கக்கூடாது, சுகமா இருக்கணும். நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளவு ரிலாக்ஸா உட்கார்ந்துருப்போம். அதே மாதிரி ஒரு ஆசனத்துல நாம அசையாம இருக்கிறதுக்கு பெயர் தான் ஆசனம். ஸ்திரம், சுகம், ஆசனம். இதுதான் பதஞ்சலி ஆசனத்துக்கு கொடுக்கக்கூடிய விளக்கமே. அப்ப நம்ம காலையில யோகா கிளாஸ்ல டெய்லி நிறைய ஆசனம் பண்ணுவோம். இது வயிறை குறைக்கும், இது இங்க கையில உள்ள மசில்ஸ குறைக்கும். அதெல்லாம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த இடத்துல கஷ்டப்பட்டு எப்படியாவது இருந்து வெயிட்டை குறைச்சிடணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு செய்யறோம். அப்படியெல்லாம் செய்யறது தவறான பயிற்சி. நம்ம அது இந்த உடலுக்குன்னே நினைச்சு நாம பயிற்சி செய்துட்டு இருக்கோம். ஆனா அந்த உடலை தாண்டி உள்ள போறதுக்கான பயிற்சி ஒரு ஆசனத்துல நாம சுகமா ரிலாக்ஸா உட்கார்ந்து செய்தா போதும். அததான் ஆசனம்னு சொல்றாரு. அதுக்கு என்னென்ன ஆசனம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். பாடல் எண் 558. பங்கயம் ஆதி பரந்த பல் ஆதனம் இங்குளவாம் இரு நாளும் அவற்றினுள் சொங்கு இல்லை ஆக ஸ்வத்திகம் என மிக தங்க இருப்பத் தலைவனும் ஆமே. பங்கயம் அப்படின்னு சொல்றது தாமரை பூவை சொல்றாரு. அப்ப ஆரம்பிக்கிற ஆசனமே பத்மாசனத்துல இருந்துதான் ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்மளும் ஆசனம் எல்லா யாருக்குனாலுமே யோகா ஆசனம் அப்படின்னு சொன்னாலே அவங்க மைண்ட்ல வர்றது பத்மாசனம் தான். எல்லாருக்குமே தெரிந்த ஆசனம். ஆசனத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லாதவங்க, அதை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரே ஆசனம் பத்மாசனம் தான். சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட பத்மாசனம்னு சொன்னா அவங்க கரெக்டா அந்த மாதிரி உட்கார்ந்துருவாங்க. இப்ப பத்மாசனம் தான் முதன்மையான ஆசனமா அவர் சொல்லியிருக்காரு. பங்கயம் ஆதி முதன்மையானது முதலிய பரந்த பல் ஆதனம். அந்த பத்மாசனத்துல ஆரம்பிச்சு பல வகையான ஆசனங்கள் இருந்த போதும் இங்கு உலவாம் அந்த ஆசனங்கள் எல்லாமே நம்ம இங்க செய்யறோம், நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இரு நாளும் அத்தனை ஆசனங்கள் இருந்த போதும், இரு நாளுனா 2x4, அப்ப 8 ஆசனங்களை பத்தி சொல்றாரு. அவற்றினுள் இந்த ஆசனங்கள் அனைத்திலும் 8 ஆசனங்கள் மட்டுமே சொங்கு இல்லை. சொங்கு இல்லைன்னா அந்த ஆசனம் செய்யும் போது நமக்கு சோர்வாகாது, கஷ்டமா இருக்காது, செய்யறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். அந்த 8 ஆசனத்துலதான் சோர்வு இல்லை. ஆக ஸ்வத்திகம் என ஸ்வத்திகமும் பத்மாசனம் மாதிரியான ஒரு ஆசனம் தான். பத்மாசனத்துல இருந்து ஸ்வத்திகாசனம் வரைக்கும் உள்ள பல ஆசனங்கள்ல 8 ஆசனங்கள் மட்டுமே நம்மளால எந்த சோர்வும் இல்லாமல் என மிக தங்க இருப்ப தலைவனும் ஆமே. அந்த ஆசனத்துல நாம தங்க இருப்பனா அந்த ஆசனத்துல நாம நிலைத்து இருக்கும் போதுதான் தலைவனும் ஆமே. நம்மளால அந்த தலைவன் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல இறைவனை உணர்றதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆசனத்துல இருக்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும், அது எளிதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சொல்ற ஆசனமே பத்மாசனம். எதனால அந்த பத்மாசனத்துக்கு சிறந்த ஆசனமா எல்லாராலையும் கருதப்படுதுன்னா, பத்மாசனத்துல மூலபந்தம் நடக்குது. மூலபந்தம் தான் முதன்மையான சக்கரம், மூலாதாரத்துக்கான ஆசனம். மூலாதாரம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தாதான் நம்ம அடுத்து எந்த நிலை பயிற்சிக்குனாலும் நம்ம உடல் தயாரா இருக்கும். மூலாதாரம்ங்கிறது தான் நம்ம ரூட் சக்கரா அப்படின்னு சொல்றோம். நம்ம உடலுக்கு வேர் அதுதான். நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியில அனுப்புறது மூலாதாரம் தான். கழிவுகள் உடலுக்குள்ள இருந்தாலே அது ஆரோக்கியமான உடல் இல்லை. ஆரோக்கியமான உடலா இல்லாதப்ப நம்மளால அடுத்த நிலைக்கு அந்த உடலை பயன்படுத்தி எதுவுமே செய்ய முடியாது.
அப்ப முதன்மையான பயிற்சி எதுனா கழிவுகள் வெளியே அனுப்புறது. அது எங்க நடக்குது அப்படின்னா மூலாதாரத்துல நடக்குது. அதற்கு என்ன பயிற்சி தேவை அப்படின்னா மூலபந்தம் தேவை. மூலபந்தம் எந்த ஆசனத்துல நடக்கும் அப்படின்னா பத்மாசனம். எதுக்கு அந்த ஆசனத்துக்கு பத்மாசனம்னு பேர் வச்சாங்க? பத்மம்னா தாமரை. தாமரை பூ மாதிரியா அந்த ஆசனம் நமக்கு இருக்கு. நம்ம கற்பனையா நம்ம நினைச்சுக்கலாம். அதுல தாமரைப்பூ மாதிரி நம்ம அப்படி இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஏன் இந்த ஆசனத்தையும் தாமரை பூவையும் ஒண்ணு சேர்த்திருக்காங்க அப்படின்னா தாமரை பூ சேத்துலையும் சகதியிலையும் அந்த நிறைந்த குளங்கள்ல தான் அது இருக்கும். அந்த தாமரை தண்ணிக்கு மேலதான் அந்த தாமரை பூக்கள் இருக்கும். அந்த எவ்வளவு தண்ணி மட்டம் இருக்கோ அதோட அளவுக்கு அதோட தண்டு இருக்கும். தண்ணி மட்டம் குறையுது, அந்த தண்ணியோட ஹைட் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அதோட தண்டும் அதே மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த தாமரை பூ தண்ணிக்கு மேலே தான் இருக்கும். இப்ப நல்லா மழை பெஞ்சு நைட்டோட நைட்டா தண்ணியோட அளவு கூடுது அப்படின்னா உடனே அந்த தண்டோட அளவும் கூடிரும். என்னைக்குமே அந்த தாமரை பூவை தண்ணிக்குள்ள மூழ்கவும் விடாது. தாமரை பூவை தனியா விட்டுட்டு அந்த தண்டு தனியா கீழே இறங்கவும் செய்யாது. எப்பயுமே அந்த தாமரை பூவை அந்த தண்டு தண்ணிக்கு மேலேயே வச்சு அப்படியே கரெக்டா மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரிதான் நாமளும் பத்மாசனத்துல அமர்ந்து இருக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் எது இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய உடலை பாதிக்காத அளவுக்கு நம்ம அடுத்த நிலையான நம்ம புருவ மத்திய கவனிக்கிறதோ இல்ல நம்ம ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்லி நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம உணர்றதுக்கு முயற்சி பண்ணாலோ எது செஞ்சாலும் அந்த பத்மாசனத்துல இருக்கும்போது நமக்கு அது நிகழும். நம்மளுடைய முதுகு தண்டு தான் அந்த தண்டு மாதிரி. அதை நம்ம நேரா வச்சு பத்மாசனத்துல உட்கார்ந்தோம்னா அந்த தாமரை பூக்குரிய தன்மை நமக்கு இருக்கும். எப்பயுமே நம்மளும் அந்த அந்த ஒரே நிலைப்பாடோட நம்மளால இருக்க முடியும். அதனால பத்மாசனம் சிறந்த ஆசனம். ஆதி பரந்த பல் ஆசனம். பத்மாசனத்துல இருந்து ஆரம்பிச்சு பல வகையான ஆசனங்கள் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய 8 ஆசனங்கள் மட்டுமே சோர்வு இல்லாமல் ஸ்வத்திகாசனம் வரைக்கும் உள்ள அனைத்து ஆசனங்கள் 8 ஆசனங்களும் இறைவனை நாம உணர்வதற்கு துணை செய்யும். 559வது பாடல். ஓரணை எப்பதம் ஊருவின் மேலேறிட்டு ஆரவலித்ததன் மேலவை தலக்குறச் சீர்த்திழல் கைகள் அதனை தன் மேல் வைக்க பார்த்திகள் பத்மாசனமெனலாகுமே. 8 ஆசனம் சொல்லிட்டாரு. அதுல ஒவ்வொரு ஆசனமா விளக்கம் கொடுக்கிறாரு. அதுல முதல் பாடல் பத்மாசனம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஓரளவு பத்மாசனம் எப்படி செய்யறதுன்னு தெரியும். ஆனா அதைத்தான் விளக்கி இருக்காரு. ஓரணை அப்பதம். ஓரணை அப்படின்னா ஒரு பக்கமாக, ஒரே பக்கத்துல இருந்து. பதம் பதம் அனைத்துனா நம்மளுடைய ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய காலை அப்படின்னு சொல்றதுதான் ஓரணை பதம். பதம்னா கால் பாதத்தை ஒரு பக்கமா இருக்கிறத. ஊருவின் மேலேறிற்று. அந்த ஒரு பக்கமா இருக்கிற காலை எடுத்து இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த கால் தொடைக்கு மேல ஏறிட்டுனா மேல தூக்கி வைத்துட்டு ஆரவலித்ததன் மேல வைத்து. அப்ப அந்த இன்னொரு பக்கமா இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கக்கூடிய இப்ப வலது காலை தூக்கி இடது தொடை மேல வச்சோம்னா இந்த மீதி இருக்கக்கூடியனா இடது காலையும் தூக்கி மேல வைத்து அப்ப வலது தொடைக்கு மேல வைத்து தலக்குற சீர்திகள் கைகள். நம்மளுடைய கைகளை அப்படியே தளர்வா கைகளை அதனைத்தன் மேல் வைத்து அந்த 2 கால்களுக்கும் மேல் வைத்து பார்த்திகள் பத்மாசனம் எனலாமே. அதுதான் இந்த உலகம் அனைத்தும் புகழக்கூடிய பத்மாசனம் ஆகுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. செய்து பார்க்கலாம். நம்ம காலையில யோகா கிளாஸ்ல செய்திருந்தாலும் பரவாயில்ல. இப்ப அப்படியே செஞ்சு பார்க்கலாம்.
நல்லா காலை நீட்டி உட்கார சொல்லியிருக்காரு. வலது கால் பாதத்தை எடுத்து இடது தொடைக்கு மேல வைக்க சொல்லியிருக்காரு. அடுத்து இடது கால் பாதத்தையும் எடுத்து வலது தொடைக்கு மேல வைக்க சொல்லிட்டு 2 கைகளையும் நல்லா தளர்வா அதற்கு மேல வச்சிட்டு இருப்பதுதான் பத்மாசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பத்மாசனத்தை என்னன்னு சொல்லியிருக்காரு? பார்த்திகள் பத்மாசனம் ஆகுமே. இந்த இந்த உலகம் முழுவதுமே இந்த ஆசனம் தான் அடுத்து உயர்ந்த ஆசனமா கருதப்படும் அப்படிங்கிறத அவர் அப்பவே புரிந்து எழுதியிருக்காரு. இதுதான் பத்மாசனம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்த பாடல் 560வது பாடல். துரிசியில் வலக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முழந்தாளில் அங்கைகளை நீட்டி உருகியிடும் உடல் செவ்வே இருத்தி பரிசு பெறும் அது பத்திராசனமே. பத்ராசனம் பத்தி சொல்லியிருக்காரு. பத்ராசனம் அப்படிங்கிறது நம்ம பாத கோணாசனம் மாதிரியே செஞ்சுட்டு அந்த குதிங்காலுக்கு மேல உட்கார்றது. நம்ம பாத கோணாசனம் தான் பொதுவா நம்ம கிளாஸ்ல செஞ்சிருப்போம். இந்த பத்ராசனம் செஞ்சிருக்க மாட்டோம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். திரும்ப பார்க்கலாம். துரிசு இல் அப்படின்னா குற்றமற்ற, குற்றம் இல்லாதனா அது ரொம்ப ஒரு தூய்மையான ஆசனம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த ஆசனம் செய்யறதுனால நமக்கு வேற எங்கேயோ வலிக்கும் பிடிக்கும் அப்படிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. துரிசு இல் வலக்காலை தோன்றவே, நம்மளுடைய வலது காலை வலது காலை எடுத்து மேல் வைத்து அந்த இரண்டு கால், வலது கால் இடது கால் இரண்டுக்கும் மேல் வைத்து அரிய முழந்தாளில் அந்த முழங்காலை நல்லா கீழே ரிலாக்ஸா வச்சுட்டு அங்கைகளை நீட்டி, கைகளை முழங்கால் மேல நீட்டி உருகியிடும். உருகியிடும்னா நம்மளுடைய உடலை நல்லா இறுக்கி தளர்வாக்கி உடல் செவ்வே இருத்தி அந்த அந்த காலுக்கு மேல உட்கார்றது. செவ்வே இருத்தினா நல்லா செம்மையாக செய்து பயிற்சி செய்து அது மேல இருக்க வச்சு பரிசு பெறும் அப்படின்னா அது நமக்கு பல வகையான நன்மைகளை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. அது பத்திராசனமே. அப்படி செய்யறதுதான் பத்ராசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் நம்ம முடிகிற அளவு செஞ்சு பார்க்கலாம். இரண்டு கால்களையும் நல்லா விரித்துட்டு 2 கால்களையும் நல்லா ஒண்ணு சேர்த்துட்டு கால் முட்டி இரண்டையும் நல்லா தரையில அழுத்திட்டு கைகளை கால்கள் மேல வச்சுட்டு நம்ம இந்த அளவு செய்வோம். பாத கோணாசனம் செய்வோம். அவர் அந்த கால் மேல ஏறி உட்கார்ந்து கையை அப்படி வைக்க சொல்லியிருக்காரு. அப்ப அது நமக்கு கொஞ்சம் காலை மேல வச்சு உட்கார்ந்து கையையும் அப்படியே ரிலாக்ஸா வச்சு உட்கார்றது பத்ராசனம். இந்த ஆசனமும் சிறந்த ஆசனமா சொல்லியிருக்காரு. இப்ப பார்த்தது பத்மாசனம், இப்ப பார்த்தது பத்ராசனம். இரண்டுமே மூலபந்தத்துக்கான ஆசனம். முதல் சக்கரத்தை நல்லா இறுக்கி நம்ம உடல் கழிவுகளை வெளியே அனுப்பி செய்யக்கூடிய ஆசனம். இதுல இன்னொரு முதல் ஆசனத்துல என்ன பார்த்தோம்? ஸ்வஸ்திகாசனம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்வஸ்திகாசனம் அடுத்து அதை அவரு விளக்கமும் செய்யல. ஸ்வஸ்திகாசனத்துல பத்மாசனம் மாதிரியே தான் நம்ம சுகாசனம்னு சொல்லுவோம். எப்பவும் சாதாரணமா சம்பளங்கால் போடுறது, கால் வெளியில தெரியவே செய்யாது. பத்மாசனத்துல கால் பாதம் நல்லா வெளியில தெரியும். கால்ல ஒரு இறுக்கம் கொடுத்து நம்ம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் பத்மாசனம் எளிமையா செய்ய வராது. இப்ப அப்படி இருக்கிறவங்க ஸ்வஸ்திகாசனம் செய்திடலாம். அது கால் வெளியில தெரியாம நம்ம ரிலாக்ஸா உட்கார்ந்துருப்போம். சாந்தி ஆசனத்துக்கு செய்யற ஒரு ஒரு ஆசன நிலை தான் ஸ்வஸ்திகாசனம். அப்ப இப்ப நம்ம 3 ஆசனம் பார்த்துட்டோம். பத்மாசனம், பத்ராசனம், ஸ்வஸ்திகாசனம் 3 ஆசனங்கள் பார்த்துட்டோம். அடுத்த 3 பாடல்களையும் பார்த்திடலாம். அதுலயும் அடுத்த ஆசனங்கள் பத்தி சொல்லியிருக்காரு. ஒக்க அடி இணை
ஊருவில் ஏறிற்று. முக்கி உடலை முழங்கை தனில் ஏற்றி தொக்க அறிந்து துலங்காது இருந்திடில் குக்குடாசனம் கொள்ளலும் ஆமே. குக்குடாசனமும் நம்ம கிளாஸ்ல அதிகமா செய்ய மாட்டோம். ஏன்னா இது வந்து ஹேண்ட் பேலன்ஸ் மாதிரி செய்யணும். அதுவும் நம்ம அதிகமா செய்ய மாட்டோம். குக்குடு அப்படின்னா சேவலை குறிக்கக்கூடியது. சேவலுடைய தோற்றம் போல நம்ம உடலை மாற்றக்கூடிய ஆசனம் குக்குடாசனம். குக்குடாசனம் வர்றதும் பத்மாசனத்துல இருந்துதான் நாம வந்து செய்ய போறோம். அப்ப அந்த ஒக்க அடி இணை ஊருவில் அப்படிங்கிறது பத்மாசனம் தான். அந்த அந்த பத்மாசனம் மாதிரியே நம்மளுடைய 2 கால்களையும் தொடை மேல வச்சு ஏறிட்டு அதே மாதிரி உருவில் கொண்டு வந்து விட்டு முக்கி உடலை முழங்கை தனில் ஏற்றி அந்த பத்மாசனம் பண்ணிட்டு நம்ம நடுவுல இருக்கிற அந்த கேப்புக்குள்ள 2 கைகளையும் நல்லா உள்ள தள்ளி வச்சு அழுத்திட்டு நம்மளுடைய உடலை முக்கி உடலை அப்படின்னா கையில நல்லா ஃபோர்ஸ கொடுத்துட்டு உடல் முழுவதையும் நம்ம தூக்கணும். எது வர தூக்கணுமா? முழங்கை தனில் ஏறிட்டு நம்மளுடைய முழங்கைக்கு மேல வரைக்கும் நம்ம உடலை வந்து ஏற்றி கொண்டு வந்து விட்டு தொக்க அறிந்து துலங்காது இருந்திடில். அந்த நம்ம கைய வச்சு உடம்ப ஃபுல்லா நம்ம வந்து லிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம உடம்போட வெயிட்ட ஃபுல்லா நம்மளுடைய கைக்கு கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணிடுவோம். அந்த தொக்க அறிந்து துலங்காது இருந்தில்னா கைகள்ல பேலன்ஸ் பண்ணி அந்த இடத்துல அசையாம விழாம அப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்கும் போது குக்குட ஆசனம் கொள்ளலும் ஆமே. அந்த ஆசனத்துக்கு பெயர் தான் குக்குடாசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ குக்குடாசனத்துக்கு என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வந்து பத்மாசனம். இப்ப இந்த ஆசனமும் நமக்கு வந்து மூலாதாரத்துக்கான ஆசனம் மாதிரி தான் சொல்லியிருக்காரு. கைய வந்து இந்த பத்மாசனத்துக்கு உள்ள இப்படி கைய வந்து நல்லா கொடுத்துட்டு கைய அழுத்தி உடம்ப வந்து லிஃப்ட் பண்ண சொல்றாரு. முழங்கைக்கு மேல வரைக்கும் உடம்பு வரணும். அப்ப அப்படியே இங்க இருந்து தூக்கி இங்க கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்ப கை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உடம்போட வெயிட்ட தாங்குற அளவுக்கு இருக்கணும். கைய அழுத்தி நம்ம லிஃப்ட் பண்றது கஷ்டம். அதுல இன்னும் வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டுறத குக்குட ஆசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அது பாக்குறதுக்கு ஒரு சேவலுடைய உடல் அமைப்புல இருக்கிறனால அதற்கு பெயர் குக்குடாசனம். இப்ப என்னென்ன ஆசனம் பார்த்தோம்? பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம், பத்ராசனம், குக்குடாசனம். அடுத்து 562வது பாடல். பாதம் முழந்தாளில் பாணிகளை நீட்டி ஆதரவோடும் வாய் அங்காந்து அலகுற கோது இல் நயம் கொடி மூக்கிலே உற சீர்திழல் சிங்காதனம் என செப்புமே. சிம்மாசனம் நம்ம செய்வோம். சிங்கம் மாதிரி பத்மாசனத்துல இருந்து சிங்கம் மாதிரி வந்து அப்படியே உருமுறுது. இப்ப இந்த ஆசனத்துலதான் மூலாதாரத்துல இருந்து இங்க விஷூதி வரைக்கும் ஒரு பயிற்சி மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி செஞ்ச 4மே மூலாதாரத்துக்கான ஆசனம். இது மூலாதாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய அனைத்து சக்கரங்களுக்குமான ஆசனம் மாதிரி சிம்மாசனம் வந்து சொல்றாரு. பாதம் முழந்தாளில்னா பத்மாசனத்தை தான் திரும்பவும் சொல்றாரு. நல்லா பத்மாசனம் மாதிரி உட்கார்ந்துட்டு பாணிகளை நீட்டி, பாணிகள்னா கைகள், கைகளை வந்து நல்லா நீட்டி ஆதார ஓடும். ஆதாரம் அப்படிங்கிறது மூலாதாரம். மூலாதாரத்துல இருந்து வாய் அங்காந்து மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த அடி வயிற்றுல இருந்து சத்தம் கொடுங்கன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆதாரத்துல இருந்து அந்த சத்தம் வாய் வரைக்கும் அங்காந்து. அப்ப வாய் வரைக்கும் அந்த சத்தம் வரும்போது அங்காந்துனா அண்ணாந்து அழகுற கோது இல் நயனம் கொடி. அப்ப வந்து நம்மளுடைய கண் பார்வை வந்து நயனத்துல இருக்கணும். நயனம்னா அந்த புருவ மத்தியில கொண்டு வந்து நிப்பாட்டி கொடி மூக்கிலே
உற செய்து இந்த புருவ மத்தியில இந்த இடத்துல மூக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடத்திலே நிப்பாட்டி சீர்திழல் அந்த அங்க வந்து வச்ச பிறகு நிதானமா சிங்காதனம் என செப்புமே. நம்ம வந்து அங்க வச்சு அப்படி சிங்கம் மாதிரி நாம வந்து சத்தம் கொடுப்போம். சத்தம் கொடுத்துட்டு அப்படியே அந்த புருவ மத்தியிலே கவனிச்சு கண்ணை மேல சொருகி நாக்க நல்லா நீட்டி அந்த சிங்கம் மாதிரி சத்தம் கொடுத்து பாக்குறது தான் சிம்மாசனம். அது ஆதாரம் மூலாதாரத்துல இருந்து வாய் வரைக்கும் உள்ள அனைத்து பகுதிக்குமான சிறந்த ஆசனமா சிம்மாசனம் வந்து சொல்லியிருக்காரு. செஞ்சு பார்க்கலாம். பத்மாசனம் செய்ய சொல்லியிருக்காரு. பத்மாசனம் எப்பவும் போல செய்துட்டு பாணிகளை நீட்டி அப்படின்னா நல்லா கைகளை நீட்டி ஆதாரமோடு வாய் அங்காந்து அப்படின்னா மூலாதாரத்துல இருந்து சத்தம் வந்து மேல வர்ற மாதிரி. அப்ப நாக்க நல்லா வெளியில நீட்டிட்டு சத்தம் கொடுக்கணும். நம்மளுடைய கண் பார்வையை எங்க சொல்றாரு? நயனம் கொடி மூக்கிலே அப்படின்னா மூக்கும் அந்த கண்ணும் சேரக்கூடிய அந்த இடத்துல வந்து கண்ணை வச்சுட்டு செய்யறது சிம்மாசனம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பொதுவா நாக்க நல்லா நீட்டி இப்படி அண்ணாந்து மேல பார்த்து சத்தம் கொடுப்போம். இந்த மாதிரி நல்லா அடி வயிற்றுல இருந்து சத்தம் கொடுக்கறத சிம்மாசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்னென்ன ஆசனம் பார்த்தோம்? பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம், பத்ராசனம், குக்குடாசனம், சிம்மாசனம் 5 பார்த்துட்டோம். இன்னும் 3 ஆசனங்கள் இருக்கு. 563வது பாடல். பத்திரங் கோமுகம் பங்கயங் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதன மோரேலும் உத்தமமுது வாசன மெட்டெட்டு 10 100 பல்லாசனமே. அந்த 8ஐயுமே சேர்த்து ஒரே பாடல்ல வந்து கொடுத்துட்டாரு. பத்திரங் அப்படிங்கிறது பார்த்த பத்ராசனம், அந்த ஆசனம் சொல்லியிருக்காரு. 2வது கோமுகம். கோமுக ஆசனம் நம்ம கிளாஸ்ல செய்வோம். கோனா பசு, முகம் அப்படின்னா முகம், பசுவினுடைய முகம் போல வரக்கூடிய ஆசனம். அடுத்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். கோமுகம். பங்கயம், பங்கயம் தான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். பத்மாசனம். கேச்சரி அப்படிங்கிறது சிம்மாசனம். சிங்கத்துக்கு தான் இன்னொரு பெயர் கேச்சரி. இப்ப கேசரி அப்படிங்கிறது சிம்மாசனத்தை சொல்றாரு. சொத்திரம் அப்படிங்கிறது ஸ்வஸ்திகாசனம். முதல் பாட்டிலே சொல்லிட்டாரு. சுகாசனம் மாதிரி செய்யற அந்த ஸ்வஸ்திகாசனம். வீரம், வீராசனம், அதுவும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். வீராசனம் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வரும் ஈஸியா. அந்த முழங்கால் பிளெக்சிபிளா இருக்கிறனால குழந்தைங்களால ஈஸியா செய்ய முடியும். வீராசனம் அதுவும் மூலாதாரத்துக்கான சிறந்த ஆசனம். சுகாதான மோரிலும் இதோட சேர்ந்த சுகாசனம் அப்படின்னா நம்ம சாந்தி ஆசனம் சொல்றோம் இல்லையா, லாஸ்டா சுகமா படுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சுகாசனம். மோரேலும், இந்த 7ம் உத்தம மாமுது, இந்த இந்த 7ஓட சேர்ந்து ஆசனங்கள் அனைத்துமே நல்ல ஆசனங்கள் ஆவது. மெட்டெட்டும், அதோட சேர்ந்த இந்த 8 ஆசனங்களும், அந்த சுகாசனத்தையும் சேர்த்திருக்காரு. 8 ஆசனங்களும் 10 100 பல்லாசனமே. இது மெட்டும் 10 அப்படிங்கிறது அந்த பல 100 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு எண்ணில் அடங்கா அப்படின்னு சொல்ற மாதிரி. இது எல்லாமே வந்து பல பல நன்மைகளை தரக்கூடிய சிறந்த ஆசனங்கள் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய ஆசனங்கள் வந்து இந்த 8 ஆசனங்கள் தான் சொல்லியிருக்காரு. பத்ராசனம் செஞ்சு பார்த்துட்டோம். கோமுக ஆசனம். கோ அப்படின்னா பசுவினுடைய முகம் மாதிரி உட்கார்றது. கால் 2ஐயும் நல்லா ஒன்னோட ஒன்னா கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 கால் முட்டியும் ஒண்ணு மேல இருக்கும். இது வந்து பாக்குறதுக்கு பசுமாடோட வாய்ப்பகுதி மாதிரி இருக்கும்.
இந்த கால் வந்து தனியா இருக்கணும். சிலர் குதிங்கால் மேல இப்படி வச்சு உட்கார்ந்துருவோம். அப்படிலாம் உட்காராம காலை நல்லா தனியா வச்சிருந்தோம்னா இது பசுவினுடைய காது பகுதி மாதிரி இருக்கும். எந்த கால் மேல இருக்கோ அதே கைய நல்லா மேல மடக்கி இன்னொரு கைய நல்லா பின்னாடி கொண்டு வந்து கையை இப்படி பின்னாடி லாக் பண்ணி வச்சிட்டோம்னா இது பாக்குறதுக்கு கோமுகாசனம். பசுவினுடைய கொம்பு மாதிரி நம்மளுடைய கை இருக்கும். அப்ப இந்த ஆசனம் நிலையே பாக்குறதுக்கு கோமுக ஆசனம், பசுவினுடைய முகம் மாதிரி இருக்கும். இதுவும் முதல் 2 சக்கரங்களுக்குமான சிறந்த ஆசனம் கோமுக ஆசனம். அதுக்கப்புறம் பங்கயம், பத்மாசனம், அப்படியே கேச்சரி பத்மாசனத்துல இருந்து சிம்ஹாசனம், அப்புறம் ஸ்வஸ்திகாசனம் சுகமா இருக்கிறது. அடுத்து வீராசனம். வீராசனம் வந்து 2 முழங்கால்களையும் வெளியில கொண்டு வந்துடுறது. 2 கால் முட்டியையும் ஒண்ணு சேர்த்துட்டு கால் பாதம் 2ம் தனியா சைட்ல வர்றது வீராசனம். கைய நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து நிமிர்ந்து உட்காரும் போது இதுவும் மூலபந்தத்துக்கான சிறந்த பயிற்சியா இருக்கும். கால் முட்டி இப்படி ரொட்டேட் பண்றதுக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம கஷ்டப்படுவோம். சின்ன வயசுல இருந்தே இந்த ஆசனம் ரெகுலரா செஞ்சோம்னா முழங்கால் பிரச்சனையே இருக்காது. வீராசனம். அடுத்து சுகாசனம். சுகமா ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே சுகாசனம். ஆகிய இந்த 8 ஆசனங்கள் மட்டுமே நம்ம வந்து செய்தால் போதும். இதுலயுமே அவர் 8யுமே செய்யணும்லாம் சொல்லல. உனக்கு எந்த ஆசனம் பிடிச்சிருக்கோ அந்த ஆசனத்துல அதிகமான நேரம் ஸ்திரம் சுகம் ஆசனம் அசையாம அதிகமான நேரம் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அதுதான் சிறந்த ஆசனம். நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஆசனம் தேவையில்லை. எல்லாருமே பத்மாசனத்துல உட்கார்ந்துதான் அடுத்து மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த 8மே சிறந்த ஆசனம். இதுல நமக்கு தேவையான ஆசனத்தை நாம தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுல ஸ்திரமா இருக்கணும், அதிக நேரம் இருக்கணும், சுகமா இருக்கணும், எந்த வலியும் இல்லாம நாம ரிலாக்ஸா இருக்கணும். ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துட்டு எனக்கு இந்த இடம் பிடிச்சுக்கிச்சு, இந்த இடம் வலிக்குது அப்படின்னு நம்ம உடலை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மனம் அடுத்த நிலைக்கு வந்து போகாது. அப்போ சுகமா நம்ம எந்த ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கோமோ அதுதான் நமக்கான ஆசனம். ஸ்திரம் சுகம் ஆசனம். அந்த ஆசனத்தை நாம தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் வந்து 8 ஆசனங்கள் வந்து சொல்லியிருக்கார். முதல் பாடல் பத்மாசனம் தான் சிறந்த ஆசனம். அதுல ஆரம்பிச்சு பல ஆசனங்கள் இருக்கு. ஆனா அதுல 8 ஆசனம் நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பத்மாசனம் எப்படி பண்றது, பத்ராசனம் எப்படி பண்றது, குக்குடாசனம் எப்படி பண்றது, சிம்மாசனம் எப்படி பண்றது, இதெல்லாம் விளக்கமா சொல்லிட்டு அடுத்து மொத்தம் 8 ஆசனங்கள் என்னென்னு கொடுத்திருந்தாரு. பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம், பத்ராசனம், குக்குடாசனம், சிம்மாசனம், கோமுகாசனம், வீராசனம், சுகாசனம் 8 ஆசனங்கள் வந்து சொல்லி இருந்தாரு. இந்த 8 வந்து பயிற்சி பண்ணி நம்மளும் வந்து பழகலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் எதுவும் இல்லையா? அண்ணா நீ எதுவும் சொல்றியா? நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா? என்ன பிரியா? இல்ல நீ எதுவும் சொல்றியா? நான் திருப்தியா எக்ஸ்பிளைன் பண்ணனா? எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நல்லா தான் இருந்தது. அதாவது பதஞ்சலி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்திரா சுகா ஆசனா, ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்ட்டு தான். அது பதஞ்சலியும் நம்ம திருமூலர் மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் தான். எப்படி திருமூலர் அந்த சந்தத்துக்குள்ள 12 எழுத்துக்குள்ள ஒவ்வொரு வரியும் அவர் சொல்றாரோ அதே மாதிரி பதஞ்சலி எந்த கிராமருமே இல்லாம எழுதியிருப்பார். அதுதான் பதஞ்சலி யோக சூத்திரம். இஸ்ஸு வாசு தட்டு இது மாதிரி கிராமர் எதுவுமே இருக்காது, சொல்லு மட்டும்தான் இருக்கும். அதனால்தான் சூத்திரம் அப்படின்றது, சொல்லு மட்டும்தான் இருக்கும். ஸ்திரம் சுகம் ஆசனம். அதாவது மொத ஸ்திரமா இருக்கணும். அந்த ஆசனம் என்ன ஆசனாலும் பண்ணலாம். இப்போ பார்த்தேன்னா விஜயலட்சுமி கந்தசாமி அந்த அம்மா வந்து
அவங்களுடைய வயதுக்கு, அவங்களுடைய உடல் இதுக்கு சில ஆசனங்கள் தான் அவங்களுக்கு பண்ண முடியும். நிறைய ஆசனங்கள் பண்ண முடியாது. அத அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. நம்ம ஆத்ம யோகா வந்து அவங்க அவங்களுடைய வயது, அவங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏத்த மாரி அவங்க சில ஆசனங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆனா, ஸ்திரமா இருக்கணும் அந்த ஆசனம். ஸ்திரம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி. சுகம் அப்படின்னா கம்ஃபர்டபிலிட்டி. சுகமா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்குன்றோம் இல்லையா? இப்ப உன்னுடைய கட்டில், நீ தூங்கக்கூடிய கட்டில் ஸ்டேபிளா இல்லைன்னா, அதுல நீ சுகமா படுத்து தூங்க முடியுமா? முடியாது. நீ உட்காரக்கூடிய சேரு ம், ஸ்டேபிளா இல்லாட்டி அதுல சுகமா உட்கார முடியுமா? முடியாது. அப்ப ஸ்டேபிளா ரொம்ப நேரம் எது உன்னால உட்கார முடியுமோ அதுதான் ஆசனம். அதுக்கப்புறம் தான் அதுல ஸ்டேபிளா இருந்தா தான் அதுல சுகம் வரும். புரியுதா? ம். அதனால வந்து சுகமா இருக்குன்ட்டு சில பேர் படுத்துட்டு சவாசனம் மட்டும் பண்றது. சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா அது சுகத்தை கொண்டு வரும். அதுதான் ஆசனம் அப்படின்றது. தமிழ்ல நம்ம திருமூலர் எப்படி அதை உபயோகப்படுத்துறாருன்னா ஆதனம் அப்படின்றாரு. அதாவது ஆசனம், ஆதனம் ரெண்டுமே தமிழ் தான். ஆனா ஆதனம் அப்படின்னா இருப்பு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இந்த பிசினஸ் பண்றீங்க, இவ்வளவு நாளா பண்றீங்க, உங்க கையில எவ்வளவு இருப்பு இருக்கு, அதுதான் ஆதனம். இல்லையா? உன்னோட இருப்பு என்ன அப்படின்னா, எனக்கு 2 கார் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, இதுதான் ஆதனம் அப்படின்றது. அப்ப ஒரு யோகிக்கு அவனுடைய சொத்தே இந்த ஆதனம் தான். அவனுக்கு எதுவுமே தேவையில்ல. அவனுக்கு நாத விந்து உடம்புல வந்து இறங்கணும்னா, அவனுக்கு தேவையான எந்திரம் வந்து சரியான ஆசனம் தான் அவனுக்கு எந்திரமா பயன்படுது. அதனால தான் அவர் வந்து ஆதனம். ஏன்னா இந்த உடல்ல எந்திரம் ஆக்குது, கார் ஆக்குது. ம் ஆமா. அப்ப இந்த ஆதனம் வந்து உடம்பை எந்திரமாக்கக்கூடிய ஒரு தந்திரம் அப்படின்றது தான் நம்ம திருமூலர் சொல்லக்கூடிய ஆதனம் அப்படின்றது. ம், ஆமா. அது 10 அப்படின்னா அதுக்கு அறிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. உன் அறிவை வச்சு நீ பல 100 கணக்கு ஆசனம், இந்த 8 ஆசனம் தான். இப்படி காலை மடக்கிறது, காலை பின்னாடி மடக்கிட்டு முன்னாடி நீட்டுறது, காலை ஒரு காலுக்கு மேல வைக்கிறது, தூக்குறது. 8 தான். ஆனா இதுல நீ வந்து பல இதை நீ வந்து உன்னுடைய அறிவு, அறிவுனா 10னா அறிவு, 8 2 10ன்றாங்களா, பேரறிவு தான், அண்ட அறிவு 10. உன்னுடைய அறிவை வச்சு நீ 100 1000 ஆக்கிக்கலாம். ம் அப்படின்றதையும் அவர் சொல்றதா தான் நான் நினைக்கிறேன். வேற ஏதோ ஒரு சொல்லு சொன்னேன், அந்த சொல்லையும் விவரிப்போன்னு பார்த்தேன். அப்புறம் அப்படியே மறந்துட்டேன் அது. ஏதோ ஒரு சொல்ல டிஃபைன் பண்ணுவோன்னு பார்த்தேன். ஆமா. அதாவது இந்த யோகம் அப்படின்றதே உன் கண்டத்துக்கு மேல நடக்கிறது தான் யோகம். புரியுதா? அப்ப உனக்கு ஒரு இருப்பு வேணும். ஒரு அமைதியான, ஸ்டேபிளான, சுகமான ஒரு இருப்பு இருந்தா தான் அந்த பிராக்டிஸுக்கு உனக்கு இதாகும். அப்ப நம்ம வந்து வாரியர் 2 ஹேண்ட் ஸ்டாண்டு, ஹெட் ஸ்டாண்டு இல்லையா? அதுலலாம் வந்து உன்னால நிதானமா, பொறுமையா ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அதனால அவர் இந்த 8 ஆசனங்கள அவரு சரியா தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. உட்கார்ந்த நிலையில ரொம்ப நேரம் உன்னால பண்ணக்கூடிய ஆசனங்களா தான் அவர் சொல்லியிருக்காரு. ம். சரி. இந்த வாக்கியானா சிம்மாசனமா? கோதையில் நயனம் கொடி மூக்கிலே உரச்சி சீர்த்திலை. இல்ல இன்னொன்னு பாணி அப்படின்னு இல்ல. பாணினா கை. கையின்ட்டு சுருக்கமா சொல்றாரு இல்லையா? ஆ. நம்ம வந்து தண்டபாணின்னு சொல்லுவோம். பாணி
இந்த பாணி அப்படின்றது ஒரு தூய தமிழ் சொல்லுதான். இந்த பாணி அப்படின்றது. ம். ம். பார்த்தா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பானின்னா தண்ணின்பாங்க இல்லையா? ம். ஹிந்தில அ ஹிந்தில ஆமா. பாணி. ஹிந்தியில அப்புறம் இன்னும் 2, 3 மொழியில பானின்னா தண்ணி. ஏன்னா, அந்த காலத்துல நம்ம தண்ணிய வந்து கையில தான் குடிச்சிருக்கோம் நம்ப. புரியுதுங்களா? அப்ப தண்ணீன்றதுக்கும், அந்த பானின்றதுக்கும் வேர்ச்சொல்லா நம்மளுடைய தமிழ் தான் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்துல மூன்ன்னு சொல்றோம். மூன் அப்படின்ட்டு. தமிழ்ல வந்து 3ன்னு சொல்றோம் இல்லைங்களா? 3வது நம்பருக்கு 3ன்றோம்ல. அதுக்கும் அந்த 3 ஆங்கிலத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ம். எப்படின்னா 3வது நாளு தான் அந்த நிலாவையே பார்க்க முடியும். அதுக்கு நாள் தெரியாது. அப்போ வந்து 3ஆம் பிறை 3 அப்படின்னாலே அந்த நிலவ வந்து குறிக்கக்கூடியது. அதிலிருந்து அப்படியே போனது தான் மூன் அப்படின்ட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, காரண பெயரோட ஒண்ணு இருக்கும். ஆனா வேற ஒரு மொழிக்கு போகும்பொழுது, அது சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தைய குறிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் பாணி அப்படின்றது. தண்டபாணி அப்படின்றோம் இல்லைங்களா? தண்டத்த கையில வச்சிருக்கறனால, தண்டபாணி அப்படின்றது. ம். சரி. ம். சிம்மாசனம். ம். ஆமா. சிம்மாசனத்த வந்து பத்மாசனத்த வந்து நீ வந்து பெல்விஸ கீழ கொண்டு வரணும். பத்மாசனத்துல கேட் மாரி எந்திரிச்சு நிக்கிற இல்லையா? பத்மாசனம் போட்டு கேட் மாரி எந்திரிச்சு நில்லு. அதுக்கப்புறம் அப்படியே நம்மளுடைய பெல்விஸ வந்து கீழ கொண்டு வரணும். கோப்ரா மாரி கொண்டு வரணும். அப்ப வந்து மூலாதாரமும், சுவாதிஷ்டானமும் கீழ் நோக்கி இழுக்கும். அன்னையார நாக்க வந்து இழுக்கிறது. நாக்க வெளிய இழுத்து கண்ண மேல பார்க்கிறது. அதான் சிம்மாசனம் அப்படின்றது. ம். ஆமா. அது வந்து ஒரு முத்திரை. சிம்மாசனம் அப்படின்றது ஒரு முத்திரை. ஆமா. அது வந்து சுவாதிஷ்டானத்துக்கும் சுவா கீழ மூலத்தையும் சுவாதிஷ்டானையும் பத்ம புஜங்காசனம் மாதிரி செய்ய சொல்றேன். ஆமா. நீ போடு. அப்படியே கேட் மாரி எந்திரிச்சு நில்லு. ஆ இப்ப நாக்க நீட்டு. இதுதான் வந்து சிம்மாசனத்த வந்து அந்த பந்தத்தோட பண்றது. ம். அது. ம். அத நாக்க கீழ ஸ்ட்ரெச் பண்ணணும். கண்ணு 2ம் மேல் நோக்கி போணும். அப்ப நாக்க கீழ ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது காது நரம்பு இழுக்கும். கண்ண மேல ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது கண்ணு நரம்பு மேல் நோக்கி இழுக்கும். இது இது வந்து ஒரு முத்திரை. எப்படி வந்து லம்பிகை முத்திரை, கேச்சரி முத்திரைன்ட்டு உள்ள நடக்குதோ, அதே இது இதுலயும் நடக்கும். அதனால தான் அது பேரும் கேச்சரி முத்திரை அப்படின்ட்டு. ம். ஆமா. ம். சரி. ஆமா. அதாவது நம்ப நரம்பு நாடி அப்படின்றோம் இல்லைங்களா? ஆமா. இந்த குரு நாடி அப்படின்றது தான் மூலத்துல இருந்து நம்ப உச்சி வரைக்கும் நம்ம போகுது. குரு நாடி அப்படின்றது. கண்ணு, ம், காது இது எல்லாத்தையுமே அந்த குரு நாடியில தான் நாதவிந்து வந்து உள்ள இறங்கி ஸ்பைன ஃபுல்லா நிறைக்குது அப்படின்றது. அந்த குரு நாடிய வந்து நம்ம அசைக்க முடியும். அந்த குரு நாடிய இழுக்க முடியும். ஆனா வந்து அதுல உங்க உணர்வு வந்து அதுக்கு வரதுக்கு டைம் ஆகும். அதுக்கு வந்து இந்த குக்குடு ஆசனம், ஆம், பத்மாசனம் போட்டு சைடுல கைய வச்சு தூக்க பிரியா நீ? உத்தித பத்மாசனம் போடேன். ஆமா. ஆரம்ப நிலையில அவங்க உத்தித பத்மாசனம் போட்டாலே போதும். கைய நெறைய பேருக்கு உள்ள கொண்டு போவே முடியாது. உத்தித பத்மாசனம் போடும் பொழுதும், அதே மாரி மூலபந்தமும், உடியானமும் சேர்ந்து நடக்கணும். எப்பப்பலாம் மூலமும், உத்தியானமும் சேர்ந்து உங்களால கொஞ்ச நேரம் நிக்க முடியுதோ, அந்நேரம் அந்த குரு நாடி அப்படின்றது. அந்த அந்த குரு நாடி குருன்ட்டு நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னா, ஜூபிட்டர தான் சொல்லுவோம்.
சரிங்களா? அந்த குரு நாடி நமக்கு இழுக்க இழுக்கு தான் ஜூபிட்டருக்கு என்ன பிரியா தமிழ்ல? குரு பகவான் தான் வியாழன் கோள். வியாழன் சொல்லு. ஆமா. ம். அந்த நம்ம வியாழன் தான் வந்து உடம்புல இந்த இதை உங்களுக்கு சொல்லி கொடுப்பான். சரியா? அவன் தான் வந்து ஞானத்தை கொடுப்பான். அதை கொஞ்சம் சொல்லேன் பிரியா. அந்த குரு குரு என்ன செய்வாருன்ட்டு. அஸ்ட்ராலஜில வந்து சூரியன் வந்து நம்ம உடலுக்கான க நம்மளுடைய லக்கணம் இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது சூரியன். நம்மளுடைய மனதை தீர்மானிக்கிறது சந்திரன். அப்புறம் நம்மளுடைய கர்ம வினைகள் நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், இந்த பிறவியில என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது வந்து சனி. சனி கிரகம் தான் அதையெல்லாம் தீர்மானிக்கும். இந்த புதன் காரகன் வந்து நமக்கு கலைகள், கல்வி இதெல்லாத்தையும் கொடுக்கறது புதன். ஒருத்தருடைய கட்டத்துல புதன் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நல்லா படிப்பாங்க, கலையில நல்லா வருவாங்க. இந்த காமெடி பண்றது அந்த கலைகள் எல்லாம் அவங்களுக்கு நல்லா வரும். சுக்கிரன் வந்து நம்ம அடையக்கூடிய செல்வம். ஒரு ஆணா இருந்தா சுக்கிரன் வந்து மனைவி இது எல்லாத்தையும் குறிக்கும். ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்லா இருக்கு, சுக்கிர தசை நடக்குதுன்னா அவங்க இந்த இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். செவ்வாய் வந்து தைரியம், வீரம், அந்த நம்ம இருக்கக்கூடிய காளி மனை அந்த இது எல்லாத்தையும் செவ்வாய் குறிக்கும். ஒருத்தருக்கு செவ்வாய் நல்லா உச்சமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப முரட்டுத்தனமா அந்த மாதிரி இருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட குரு யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு சிறந்த வழிகாட்டி வந்து அமைவாங்க. அந்த குரு தான் வந்து நம்மள பக்குவப்படுத்தும். இந்த இந்த வாழ்க்கையில இருந்து இதெல்லாம் போதும் அப்படின்னு நம்மள கொண்டு போறது இதெல்லாமே வந்து அந்த குரு வந்து கொடுப்பாரு. இது போக இருக்கிறது ராகுவும் கேதுவும். ராகு வந்து ம். எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை எல்லாத்தையும் வாங்கி திரும்ப எடுத்துருவாரு. ராகு தசையில எல்லாமே நமக்கு நல்லா கிடைக்கும், நல்லா வளர்ந்துகிட்டே போவோம். ராகு தசை முடியும் போது அது எப்படி போகுதுன்னே தெரியாது. டக்குன்னு ஒரு லாஸ் ஆகி எல்லாம் போயிரும். அதுக்கப்புறம் நமக்கு அறிவு வரும், நம்ம இப்படி இருந்திருக்க கூடாது, அப்படி இருந்திருக்க கூடாதுங்கிறது. கேது வந்து ஒண்ணுமே கொடுக்காமலே நமக்கு வந்து அறிவை கொடுத்துருவாரு. ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம், அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த கேது தசையிலேயே இனி இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மறைமுகமா நமக்கு வந்து நல்ல புத்திய கொடுக்கறது கேது. குரு தான் வந்து நமக்கு எல்லாமே அறிவு, அந்த ஞானம். ம். ஞானத்தை கொடுப்பாரு. சரி. அதாவது நம்ம உடம்புல குரு நாடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த குரு நாடி அடைச்சிருக்கு. அந்த குரு நாடியால ஸ்ட்ரெச் பண்ணவோ அதுல காத்தோ எதுவும் போகாம அடைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் உன்னுடைய வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் உனக்கு தெரியாம இருக்கு. சரியா? அந்த குருநாடிய வந்து நம்ம வந்து ஊதி அதில் உள்ள மலத்தெல்லாம் எடுத்து விட்டோம்னா உங்களுடைய மணிப்பூரம், மூலாதாரம் அங்கே ஒரு பந்தம் பண்ணோம்னா தலையில் இருக்க வரைக்கும் எல்லாமே அந்த குருநாடி அடப்பு நீங்கும். சரிங்களா? அதான் குரு. அதான் மனமே குரு அப்படின்ட்டு. மனம் வந்து அந்த குருநாடியை அடைக்கிற வரைக்கும் தான் மனம் வந்து மனமா தெரியும். குருநாடியில உங்களுக்கு அடப்பு போக போக மனமே குருவாயிரும். அது அப்போ வந்து நீங்களே குருவாயிருவீங்க. அந்த குரு நாடி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா காலையில நீங்களா எந்திரிப்பீங்க. நீங்களாவே அந்த கபத்தை அறுக்கணும்ன்ட்டு சில கிரிகைகள் பண்ணுவீங்க. நீங்களாவே எல்லா ப்ராக்டிஸும் பண்ணுவீங்க. சரி. இது எல்லாம் வந்து ஹதயோக பிரபதிகத்துல இருக்கக்கூடிய சூத்திரங்கள். நம்ம உடம்புல குரு நாடின்னு ஒண்ணு இருக்கு. ம். ஆமா. அத வந்து நம்ம இந்த மூலபந்தம் இதெல்லாம் போட்டு நம்மளால அசைக்க முடியும் அப்படின்ற ஒரு இது. அதுக்கு இந்த உக்குடாசனம், இந்த ம், சிம்மாசனம் இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தான் ஃபவுண்டேஷனா உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ரொம்ப பேசிக்கா ரொம்ப ஃபவுண்டேஷனா நம்ம பண்ணக்கூடியது. ம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோயில்லயும் அந்த கோயில தூக்கி பிடிக்கிறதே சிம்மங்கள் தான் தூக்கி பிடிக்கும். ஃபவுண்டேஷன் மாரி இல்லையா? இதே மாரி தான் இந்த சிம்மாசனம் இது எல்லாம் நம்ம மூலதார சுவாதிஷ்டானம் அப்படின்ற ஃபவுண்டேஷன ஸ்ட்ராங்கா வச்சு, நம்ம உடல வந்து நல்ல கோயில் மாரி எழுப்பி காமிக்குது.
இப்படி பலது சொல்லலாம் நம்ம. எது உங்களுக்கு வருதோ, எதுல உங்களால திடமா ரொம்ப நேரம் உட்கார முடியுதோ, அத பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆசனத்துல கொஞ்சம் கொஞ்சமா, ஈஸியா, கம்ஃபர்டபுளா. ம். ஓகே. சரி பிரியா. வேற ம். யாருக்கும் சந்தேகம் இருக்கா? ம். சந்தேகம் அதாவது ம், நம்மளுடைய இருப்பு நிலைகள மாத்திக்கிட்டே இருக்கணும் நம்ப. உட்காந்துக்கிட்டே இருக்கிறனால நமக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். ஒருத்தவங்க நின்னுக்கிட்டே வேலை பார்க்கணும். அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். சரிங்களா? நீங்க எந்த வேலை பண்றீங்களா இருந்தாலும், உங்களுடைய இருக்கைய மாத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க அந்த கோமுகாசனம் பாருங்களேன். கோமுகாசனம் கொஞ்சம் செஞ்சு காமியேன் பிரியா. வலது கால மேல வச்சு பண்ணி காமி. நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா, நீங்க கொஞ்ச நேரம் இப்படி கோமுகாசனம் வலது கால மேல வச்சிருந்தீங்கன்னா, உங்களுடைய வலது நாடி, வலது மூக்கு, வலது நாடி தான் மணிப்பூரகத்துக்குரியது. இடது மூக்கு தலையில இருக்கக்கூடிய பிந்து சக்கரம் 3க்குரியது. இப்ப வயித்துல சாப்பாடு இருக்கு அப்படின்னா, அமைதியா இப்படி உட்காருங்க நீங்க. அதுவா வல நாடி, மணிப்பூரகம் இது எல்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கும். அதான் சூரியன் சூடு அதிகமா இருக்கும். உடம்புக்குள்ள ஈஸியா டைஜஷன் ஆகும். சரிங்களா? இப்ப மைண்ட் வந்து ரொம்ப அலைபாயுது அப்படின்னா, இடது கால மட்டும் மேல போட்டு உட்காரு பிரியா. இதே இது. இடது கால மேல போட்டு உட்காந்தீங்கன்னா, அ எ இடது இடது கால் வந்து போடும்பொழுது கொஞ்ச நேரத்துல உங்களுடைய இடது நாடி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆமா. நம்ப சித்த வித்தை பரமஹம்சர் இப்படித்தான் உட்கார்ந்திருப்பாரு. ம். அவர் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலையும் இடது கால எப்படி மேல வைக்கணும், வலது கால எப்படி மேல வைக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் ரொம்ப இயல்பா பண்ண முடியும். நீங்க நீக்கு மேல நீ வைக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா கிராஸ் பண்ணாலும் பரவால்ல. சரிங்களா? ம். ஆமா. இப்ப பல இதுல பார்த்தீங்கன்னா, கால வந்து அந்தரத்துல தொங்க விட்டு உட்கார்றோம் இல்லையா? அப்படி நம்ம ரொம்ப நேரம் உட்காரவே கூடாது. சேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ல உட்கார்றது, டேபிள்ல உட்கார்றது, கால வந்து அந்தரத்துல தொங்க போட்டு உட்கார்றனால, நமக்கு வந்து லோவர் பேக் பெயின் வர்றது. கால் வந்து கிராவிட்டியே இல்லாம இருக்கு. அங்க ஒரு ஈர்ப்பே இல்லாம இருக்கு. அங்க பிளட் சர்க்குலேஷனே வேற மாரி தான் இருக்கும். இல்லையா? அப்ப நம்ம வந்து நல்லா கால்கள வந்து மடக்கி கீழ உக்காந்து எந்திரிக்கிறது தான் ரொம்ப இதானது. ம். நெறைய பேர் பாருங்களேன், அவங்களுக்கு கீழ உக்காந்து எந்திரிக்க முடியாது. ஏன்னா, அவங்க சேர்ல உக்காந்து கால வந்து அந்த வீக்காவே பழகிட்டாங்க. கீழ அவங்களுக்கு வீட்லயே சேர் இல்லன்னு வச்சுக்கங்களேன், அவங்க இப்ப இந்த வயசு வரைக்கும் கீழ உக்காந்து தான் எந்திரிப்பாங்க அவங்க. சரிங்களா மக்களே? ம். நெறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம ஆஃபீஸ்ல வந்து கால அப்படியே அந்தரத்துல தொங்க போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேல அப்படி உட்காந்தாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அங்க பிளட் சர்க்குலேஷன், புவியீர்ப்பு எல்லாமே வேற மாரி இருந்து, அவங்களுடைய லோவர் பேக்கே வீக் ஆயிடும் அவங்களுக்கு. சரியா? ஸோ அதனால மக்களுக்கு நீங்க வந்து கீழ உட்காந்து நல்லா சுகமான ஆசனங்கள் செஞ்சு குடுத்தாலே, உங்களுக்கு கண்டிப்பா புண்ணியம் வந்து சேரும். சரிங்களா? ம். ஆமா. மக்கள பழக்குங்க. நல்லா நடக்க சொல்லுங்க. இந்த பிரியா சொன்னா பார்த்தீங்களா, மனிதன் வந்து வேட்டையானது ஓடி ஆடிலாம் கிடையாது. நடப்பான். நடந்துகிட்டே இருப்பான். அந்த ஓ ஓடக்கூடிய எல்லா மிருகமும் டயர்ட் ஆயிடும். சரிங்களா? நடங்க. அதுக்கப்புறம் ஆசனங்கள மாத்திக்கிட்டே இருங்க. ம். ஆமா. நல்ல ஆசனங்கள், உட்காந்த ஆசனங்கள மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு 10, 15 ஆசனங்கள அப்படியே கீழ அப்படியே நீங்க ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? கால 2யும் நல்லா விரிச்சு, 2 காலையும் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்ச நேரம் இருக்கலாம். அருகாமனை எண்ணெய் 2 காலுக்கு நடுவுல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி காய்கறி கொஞ்ச நேரம் வெட்டலாம். எதனால நீங்க நின்னுக்கிட்டே வெட்டணும்? இல்லையா? ம். ஆமா. யோசித்து பாருங்க மக்களே. ம். சரி பிரியா. ஆமா. ஆ உட்டா ஓகே. பேசிட்டே தான் இருப்பேன் நானு. ஆமா. சரி. கிளாஸ முடிச்சுக்கலாம். நமக்கு எப்பயும் செவ்வாய்க்கிழமை வகுப்பு கிடையாது. நாளைக்கு தான் நம்ம போன வருஷம் செப்டம்பர் 2ஆம் தேதி தான் ஆரம்பிச்சோம். அதனால நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ் வச்சுட்டு புதன்கிழமை வந்து நம்ம லீவ் விட்டுறலாம்.
நாளைக்கு நீங்க இதுவரை திருமந்திரம் படிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச அந்த தமிழ் வார்த்தை எது? இல்ல இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு நீங்க வியந்த வார்த்தை ஏதாவது ஒண்ணு நாளைக்கு வந்து நீங்க பேசுங்க. இப்ப நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி.